நைட் பிரா போட்டுட்டு தூங்குறது 3 out of 10. எப்பவுமே போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா வாட்டியும் போடும்போது பிளட் ஃப்ளோவும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கம்ஃபர்டபுளாவே தூங்கலாம். சைஸ் பெருசாகணும்னு ஆயில் ஒரு க்ரீம் அப்ளை பண்றது 2 out of 10 தான். ஏன்னா ஆயில் க்ரீம் அப்ளை பண்ணா ஸ்கின் வேணா சாஃப்ட் ஆகலாமே தவிர பிரஸ்டோட சைஸ் அதனால ஜாஸ்தியாக வாய்ப்பே இல்லை. வீட்ல பிரா போடாமலே இருக்கிறது 7 out of 10. எல்லா வாட்டியுமே நீங்க பிரேசியரோ பிராவோ போடணுன்ற அவசியமே கிடையாது. ஷேப் மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு வாட்டியும் நீங்க போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் few hours in a day நீங்க பிரா போடாம கூட இருக்கலாம். டெய்லி பேடட் பிரா யூஸ் பண்றது 5 out of 10 கொடுக்கலாம். ஷேப் கரெக்டா மெயின்டைன் ஆகும், உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா ரொம்ப டைட்டா போட்டுட்டீங்கன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி வேர்க்கு அவாய்ட் பண்ணுங்க. எப்போன்னு வேணுங்கிற போது நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பிரெஸ்ட்டை மசாஜ் பண்றது 4 out of 10. பிரஸ்ட் மசாஜ் பண்ணறதுனால பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகலாம் அந்த பார்ட்டுக்கு. அதனால சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சைஸ் அண்ட் ஃபர்ம்னஸ்க்கு மெயினா எக்ஸசைஸ் தான். பிரெஸ்ட்டை செல்ஃப் செக் பண்ணாம இருக்கிறது 0 on 10. செல்ஃப் செக் ரொம்ப ரொம்ப அவசியம். அது முக்கியமா பீரியட்ஸ் வந்து ஒரு 1 week அப்புறம் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணறது முக்கியமா 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அல்ட்ராசவுண்ட் இல்ல மேமோகிராம் எடுத்துக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட். இந்த மாதிரி பிரெஸ்ட் ஹெல்த் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.